Student, 12th standard chapter 5 exercise 5.5 sum number 7. A rod of length of the 12 meter moves with the end of the always touching the coordinate axis. ஒரு 1.2 மீட்டரில் ஒரு ராடு இருக்குது. அந்த ராடு வந்து நான் எக்ஸ் ஆக்சிலும் ஒய் ஆக்சிலும் டச் பண்ணுற மாரி நேரம் வச்சுருக்கேன் நமக்கு. ஓகே, த locus of the point P of the rod which is 0.3 meter from the end of the contact. Okay, இப்போ கீழேருந்து நம்ம ஒய் எக்ஸ் ஆக்சிலேருந்து எவ்வளோ நமக்கு ஒரு லோக்கஸ் பாயிண்ட் பி என்ற பாயிண்ட்டு நமக்கு நேரம் எண்ட் பாயிண்ட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, வித் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தாங்க. எக்ஸ் ஆக்சிலேருந்து ஓகே அந்த எலிப்ஸ், இது எலிப்ஸ் ஃபார்ம் மட்டும் இருக்குது. ஃபைன் தி எக்ஸ்டென்சிட்டி இ வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து 0.3 டிஸ்டன்ஸ் பி என்ற லோக்கஸ் பாயிண்ட் இருக்குது. இது ராடோட லென்த் 1.2 மீட்டர். கீழேருந்து நான் எக்ஸ் ஆக்சிலேருந்து 0.3ல பி என்ற லோக்கஸ் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பி பாயிண்ட்னா அப்போ நெக்ஸ்ட் டோட்டலாக நான் வரும் 1.2னா 1.2ல 0.3 லெஸ் பேச்சுனா என்ன இந்த இது என்னடா இது எவ்வளோ இருக்கும் 0.9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நேரம் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கி லைன் ஃபார்ம் ஓகே. இப்போ ஜஸ்ட் நம்ம இ வேல்யூ ஃபைன் பண்ணுறாங்க. இப்போ இது இந்த வேல்யூ எக்ஸ் வேல்யூ தெரியாது, இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஆப்போசிட், இது ஒய் வேல்யூ தெரியாது இருக்கட்டும். இப்போ இது தீட்டானா நேரம் இது தீட்டாவும் இருக்கும். ஆகா இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள்னா இது தீட்டானா 40னா இது 40 தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ட்ரையாங்கிள். இது 90, இது 90. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபுல் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் நமக்கு பிஎன்பி ட்ரையாங்கிள் எடுத்துக்கும். பிஎன்பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். பிஎன்பியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் காஸ் தீட்டா ஃபைன். காஸ் தீட்டா நமக்கு இது ஆப்போசிட், இது அட்ஜன் சைடு. அப்போ ஆப்போசிட் நமக்குன்னா நமக்கு இல்லை. அப்போ காஸ் என்னன்னா அட்ஜன் சைடு பை ஹைபோசிஸ் வரும் எக்ஸு பை ஹைபோசிஸ் எவ்வளோ 0.9. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள்னா பிஎம்ஏ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் சைன் தீட்டா ஃபார்ம். சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபோசிஸ். ஆப்போசிட்னா வரும் ஒய் வேல்யூ. இது தீட்டாக்கு ஆப்போசிட்னா ஆப்போசிட் வேல்யூ. ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறோம், இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். பை என்ன வரும் 0.3. நமக்கு வீனோட் காஸ் கோத்தீட்டா சைன்ஸ் கோத்தீட்டா வேல்யூ 1ன்னு தெரியும். காஸ் தீட்டா வேல்யூ இங்கே இருக்குது, சைன் தீட்டா வேல்யூ இங்கே இருக்குது. ஏன்னா நான் எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 0. இதுதான் ஏ ஸ்கொயர் வேல்யூ, இது பி ஸ்கொயர் வேல்யூ. ஸ்கொயர் பண்ணால் 0.81, இது ஸ்கொயர் பண்ணால் 0.09. இ வேல்யூ தெரியும் ஃபார்முலா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் வேல்யூ 0.09 பை ஏ ஸ்கொயர் 0.89. இங்கே 2 டெசிமல், இங்கே 2 டெசிமல் தான். மேலே கீழே நான் 100 மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். அப்போ 9/81. 9ல் கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ். அப்போ எல்சி எடுத்துக்க 9 1 சார் 9, 1 × 1 1. அப்போ 8 அப்படின்னா 4 2 சார் சொல்லலாமா? 4 ரூட் எடுத்தா 2, ரூட் அப்படியே இருக்கும். 9 ரூட் எடுத்தால் 3. அப்போ எக்ஸ்டென்சிட்டி வேல்யூ எவ்வளோ நமக்கு 2 √2/3 தான் நம்ம இ வேல்யூ எக்ஸ்டென்சிட்டி வேல்யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.